ஏன்டா டேய், இது நாள் வரைக்கும் தமிழ் படத்தோட ட்ரெய்லருக்கு தானே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப பார்டரை தாண்டி பாலிவுட் பக்கம் போறீங்களா? ரகு தாத்தாவை வச்சு காமெடி பண்ணலாம், ஏன் ராகுல் தாத்தாவை வச்சு கூட காமெடி பண்ணலாம். ஆனா அமிதாப் தாத்தா, அமீர் கான்லாம் வேற லெவல்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட்லாம் போட போறீங்க. நானும் பார்க்க தான் போறேன். ஆனா டங்கல் ட்ரெய்லர் பத்தி நாங்க இங்க பேசுறதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க. நம்பர் 1, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட கதை. மகாவீர் சிங் போகட் அப்படின்ற ஒருத்தரோட கதை, அவரோட பொண்ணுங்க பத்தின கதை. நம்பர் 2, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அமீர் கான். இந்த ஒரு கேரக்டருக்காக 52 கிலோ ஏத்தி அப்புறம் அதை 3 மாசத்துல இறக்கி ட்ரெய்லர்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. நம்பர் 3, இது பெண்கள் பத்தி நம்ம நாட்டுல இருக்கிற இமேஜ் பத்தின படம். இது போக இன்னொன்னு இருக்கு, அதை கடைசியில சொல்றேன். ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறப்போ அமீர் கான் பத்தி கமெண்ட்ரியோட ஆரம்பிக்குதுங்க. ஆனா ஒரு கோல்டு மெடல் ஜெயிக்க முடியாம அவரு தன்னோட பையன் ஜெயிப்பான், தேசிய கொடிய உயரத்துல ஒலிம்பிக் ஸ்டாண்ட்ல பறக்க விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்றாரு. ஆனா 4 பொண்ணுங்க பிறக்குது. இதுக்கு அடுத்த சீன் தான் மாஸ் சீன். ஏன்டா அடிச்சா நாங்க நிக்கிற பையன்கிட்ட போய் கேட்க, நம்ம பொண்ணுக்கு தான் அடிச்சதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்ற சீன். செம டிரான்ஸ்ஃபர்மேஷன். பொண்ணுங்களை ரெஸ்லரா மாத்த அப்பா படாத பாடுபடுறாரு. கடைசியில போட்டிகள்ல படத்தோட கிளைமேக்ஸ் இருக்க போகுது. கதையை விட்டுருவோம். என் பொண்ணுங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற துணியில அமீர் கேட்கிற டயலாகு, தங்கம் தங்கம் தான், ஆண் ஜெயிச்சா என்ன பொண்ணு ஜெயிச்சா என்ன அப்படின்ற வசனம், இதெல்லாம் பாக்குறப்போ மக்கள் மனசுல மெதுவா பல காலமா இருந்துட்டு வர பெண் பத்தின பிம்பம் உடையறத பார்க்க முடியுது. சல்மான் கான் ஒரு படம் ஏற்கனவே ரெஸ்லரா நடிச்சார், சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அமீர் கான் படமும் ஜெயிக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த கடைசியா ஒரு காரணம் சொல்றேன்னு சொன்ன பாத்தீங்களா, அப் டங்கல் ஹோகா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்ல வர்ற ஒரு வசனம், நம்ம என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்ற மாதிரி செம வைரல் ஆயிருச்சு. போச்சு, என்னோட கல்யாணத்தோட ஆனிவர்சரி மறந்து போயிட்டேன் அப்படின்னா அப் டங்கல் ஹோகா, இனி வீட்டுல சண்டை தாடியே அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமா வைரலா இருக்குது. டெய்லியும் பேப்பர் திறந்தா ஏதாவது ஒரு பொன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு பேஜ்ல இருக்கிற ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு 1008 பேர் அட்வைஸ் பண்ற விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில உண்மையிலேயே இந்தியாவுக்காக பல பதக்கங்கள் வாங்கி கொடுத்த 2 பேர்த்த பத்தின ஒரு படம் வருது. அந்த ட்ரெய்லருக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அந்த ட்ரெய்லர் பத்தி பேசணும்னு சொல்லி இந்தியா கிளிட்ஸ் முடிவு பண்ணோம். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீடியோக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்டையும் மறக்காம கீழே போடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை முடிஞ்ச ஒரு தட்டிடுங்க.